ஹலோ மக்களே, வெல்கம் டு ஓனிக்ஸ் ஒடிசி சேனல். இந்த புது நாளில் இன்னும் ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லா இருக்கிறோம். ஸோ ஃபியூ டேஸ் பேக் டே 1 ஆஃப் த ட்ரிப் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி டே 2 அண்ட் டே 3 வீடியோ கம்பைண்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டே 2 மார்னிங் நாங்கள் தங்கியிருந்த இடத்துல சீக்கிரமே எழுந்து ஒரு குட்டி வாக், அந்த நேச்சரை என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எல்லோரும் ரெடி ஆகிட்டு ஒரு 20 minutes டிஸ்டன்ஸில் கேப் ஆஃப் டன்லோன்னு ஒரு பிளேஸ் இருந்துச்சு. ஸோ அந்த லொக்கேஷன் பார்க்கலான்ட்டு நாங்கள் போனோம். ஸோ இனிஷியலி எங்கள் ட்ரைவ் இப்படி தான். இந்த ரோடு வந்து கொஞ்சம் பெருசாக, பக்கத்தில் சைட்லலாம் அழகழகான வீடுகள் இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இந்த ட்ரைவ் போச்சு. ஸோ கொஞ்சம் உள்ளே போக போக அந்த மலைகளோட வியூ வந்து அவ்வளோ அழகாக தெரிஞ்சிச்சு. அதை வந்து நம்ம வார்த்தையால் விவரிக்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஸோ நாங்கள் அந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணப்போ மழையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் மேகமூட்டமாக தான் இருந்துச்சு. பட் வந்து நாங்கள் அந்த டைமை நாங்கள் மிஸ் பண்ண விரும்பலை. ஸோ நாங்கள் கண்டினியூ பண்ணி அந்த ட்ரைவை அப்படியே உள்ளே போயிட்டு என்ஜாய் பண்ணலான்னு போனோம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குதிரை சவாரிகள் இருக்கும். ஒரு பாயிண்டில் எல்லோரும் ஒரு காரை நிறுத்திட்டு அங்கேருந்து அந்த குதிரை சவாரியிலேயே உள்ளே போயிட்டு அந்த நேச்சர் வியூ என்ஜாய் பண்ணலான்னு போவாங்க. பட் நாங்கள் வந்து கார்லேயே தான் போனோம். அந்த ரோடு போக போக எப்படி இருந்துச்சுன்னா அப்படியே குட்டியாக இருந்துச்சு. அந்த ஹேப்பின் பென் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம எதிர்க்க வர வண்டிக்கு நம்ம ஓரமாக நின்று வழி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போக முடியும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் போயிட்டு அந்த வியூ என்ஜாய் பண்ணோம். ஒரு ஸ்பாட்டில் வந்து பார்க்கிங்க்கு இருந்துச்சு. அங்கே நிறுத்திட்டு இந்த மாதிரி அந்த வியூ என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி, அந்த ஆறுகள் மாதிரி குட்டி குட்டியாக ஓடிட்டு இருந்துச்சு. அதை சுற்றி அந்த மலைகள்லாம் பார்க்க அதுவும் அந்த ரொம்ப சன்னியாக இல்லைங்களா, மழை தூரிட்டு அந்த குளிர் காற்றுல ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த வியூ. இதெல்லாம் நாங்கள் அந்த மலைக்கு கீழே இருந்து நாங்கள் எடுத்த வீடியோ. அங்கேயே நின்று கொஞ்சம் பிக்ஸ் எல்லாம் எடுத்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த மலை மேலே ஏறி அங்கேருந்தும் நம்ம பார்க்கலாம், அந்த வியூ ரசிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏறி இங்கே எடுத்த வியூ தான் இது. அந்த தண்ணிக்கு நடுவில் அப்படியே அந்த மலைகளை சுற்றி ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த வியூ. அதை விட்டு நம்ம வந்து வெளியவே வர முடியாது, மனசே இருக்காது. அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கப்புள் பிக்ஸ் எடுத்துகிட்டு அப்புறம் கீழே இருந்து நாங்கள் ஒரு வியூ, அந்த ஃபோட்டோலாம் எங்கள் கூட வந்தவங்களெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அகெயின் அந்த ட்ரைவ் கண்டினியூ பண்ணி உள்ளே போனோம். ஸோ இப்படி தான் அந்த குதிரை சவாரியில் மக்களும் லொக்கேஷன் எல்லாம் பார்த்துட்டு ரிட்டன் வந்துட்டு இருந்தாங்க. நாங்களும் கொஞ்சம் ஓரமாக நின்று வழி விட்டுட்டு திருப்பி அகெயின் கண்டினியூ பண்ணோம். ஸோ மழையும் இருந்துச்சு, அந்த வியூவும் நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் பனிமூட்டம் வந்து அந்த நேச்சரை அந்த கவர் பண்ணாலும் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க. ஸோ அதெல்லாம் ரசித்து பார்த்துட்டே இருந்தோம். இன்னும் உள்ள ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதெல்லாம் பார்த்து அப்படியே ரசிச்சுட்டு நீங்களும் அந்த வியூ கொஞ்சம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இது கொஞ்ச நேரம் நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு நானும் என் ஹஸ்பண்டும் ரிட்டன் வந்துட்டோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டினியூ பண்ணாங்க அப்படியே. ஏன் ரிட்டன் வந்தோன்னா, எனக்கு அன்றைக்கி வந்து அயர்லாந்து சிட்டிசன்ஷிப் செரிமனி இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் அட்டன் பண்ணுவாங்க அந்த செரிமனி. ஸோ கேண்டிடேட்ஸ் எல்லாம் இப்படி கீழே உட்காந்துருப்போம். மேலே வந்து நம்ம கூட வந்தவங்கலாம் மேலே உட்காந்து பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் 2 நாள் இந்த மாதிரி நடக்கும். செரிமனி ஃபுல்லாக அட்டன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மியூசிக் குட்டியாக வாசிப்பாங்க. மியூசிக் வாசிச்சுட்டு ஒரு செரிமனி ஸ்பீச் எல்லாம் கொடுப்பாங்க. அங்கே கொடுத்துட்டு நம்மளை ஒரு ஓத் எடுக்க வச்சு அயர்லாந்து நேஷ்னல் ஆந்தம் எல்லாம் பாடி அந்த செரிமனி முடிச்சப்புறம் வெளியே வந்து நாங்கள் அந்த அயர்லாண்டு கொடியை வச்சு நானும் என் ஹஸ்பண்டும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அதை முடிச்சுட்டு லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி பக்கத்துலேயே ஒரு கிளானி நேஷ்னல் பார்க்குன்னு ஒரு இடம் இருந்துச்சு. அங்கே போகலான்னு பார்த்தா அதுக்குள்ளே டைம் முடிஞ்சு க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அங்கே இருந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸ், ஸோ அதை பார்க்கலான்ட்டு ஒரு 500 மீட்டர் பை வாக்கில் உள்ளே போயிட்டு அந்த வாக்கே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அப்படியே உள்ளே போய் அந்த ஃபால்ஸ் எல்லாம் ரசித்தோம் கொஞ்ச நேரம். அதை முடிச்சுட்டு அங்கேயே கொஞ்சம் பிக்ஸ் எடுத்து மெமரிஸ் க்ரியேட் பண்ணோம்.
அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு குட்டி கேம்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணோம். இல்லை ஜெலன் மேல இருக்கிற அந்த குஷனா இதுவா? இது இல்லை. ஓகே 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 ஓகே. இந்த இதா? ஓகே ஓகே. இந்த கல்லா? இதுவா? இந்த கல்லா? எல்லாரும் ஏறுறீங்களா? எஸ். அதுக்கப்புறம் எங்கள் கூட வந்த ஃப்ரெண்டோட டாட்டருக்கு பர்த்டே. ஸோ ஒரு குட்டி கேக் கட்டிங்லாம் பண்ணி அந்த டேவை முடித்தோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் சீக்கிரமே எழுந்து திருப்பி அந்த வீட்டுக்கு வெளியவே இருக்கிற அந்த கார்டனில் உட்காந்து ஸோ அந்த வியூலாம் மிஸ் ஆகிடும் இல்லைங்களா. ஸோ அதனால் அந்த வியூ கொஞ்சம் என்ஜாய் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எல்லோரும் ரெடி ஆகிட்டு அந்த வீடு நாங்கள் வெக்கேட் பண்ணிட்டோம். அன்றைக்கி டே 3 வெக்கேட் பண்ணிவிட்டு கார்னர் பாஸுங்கிற இந்த பிளேஸ்க்கு நாங்கள் போனோம். ஸோ போன சமயத்தில் இப்படி தான் பனிமூட்டமாக மூடிட்டு இருந்துச்சு. பட் அந்த வியூ பனிமூட்டமாக இல்லாமல் இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த ட்ரைவோட அந்த மலைகள் வேறு லெவலில் இருக்கோங்க. இப்படி தான் ஃபுல்லாக அதை ரசிச்சுக்கிட்டே நாங்கள் அந்த ட்ரைவ் கண்டினியூ பண்ணோம். ஒரு இடத்துல பார்த்தா இந்த மாதிரி குட்டியாக ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் அங்கே ஒரு ஸ்பாட் அந்த இடத்துல நிறுத்தி கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு நின்று பார்த்தா உங்களுக்கே தெரியும் அங்கே இன்னமும் ட்ரிஸ்ஸில் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ண முடியாது இல்லைங்களா. அதனால் அங்கே நிறுத்தி அந்த வாட்டர் ஃபால்ஸு அதை சுற்றி இருக்கிற அந்த மலைகள் அந்த குளிர்காற்று அந்த நேச்சரை என்ஜாய் பண்ணிகிட்டே திருப்பி அகெயின் கண்டினியூ பண்ணோம். போயிட்டே இருக்கிறப்ப பார்த்தா இந்த ஒரு பீச் இருந்துச்சு. அதை பார்த்துட்டே அப்படியே நாங்கள் க்ராஸ் பண்ணி போயிட்டோம். ஸோ பட் எங்களுக்கு மனசு கேட்காம திருப்பி யூட்டர்ன் எடுத்து உள்ளே வந்து நிறுத்தி உள்ளே போனால் அப்போ வந்து கொஞ்சம் சன்னியாக இருந்துச்சு. பார்த்தா அப்போ அந்த வாட்டரோட கலர் ரொம்ப அழகாக இருந்துச்சு, பியூட்டிஃபுல்லாக. ஸோ அப்படியே தூரத்தில் பார்த்தா அந்த மலையை ஒட்டி இந்த பீச் அப்படியே வர்றது ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த இயற்கையை பார்க்குறதுக்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம அந்த பீச்சுக்கு போனால் என்ன பண்ணுவோம், அங்கே இருக்கிற கற்கள் எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வருவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி அதெல்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அந்த பீச் வாக்கெல்லாம் அப்படியே போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே அந்த நேரத்தை ரொம்ப அழகாக நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அதை முடிச்சுட்டு அகெயின் கொஞ்ச நேரத்தில் ஒரு குட்டி பிரேக் எடுத்து காஃபி குடித்து இத்தனை நாள் இருந்த பரபரப்பெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அகெயின் நாங்கள் அந்த டேயை முடித்தோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் புது புது வீடியோ மூலமாக உங்கள் எல்லாரையும் சீக்கிரம் சந்திக்கிறேன். Until then, bye bye.